திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றிய ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணராஜகுப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் கோபியம்மாள் துரைசாமி நாயுடு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி ஆகியோர் பங்கேற்று உரிமைச் சீட்டுகளை வழங்கினர். பள்ளிப்பட்டு ஒன்றிய செயலாளர் TD சீனிவாசன் தலைமை தாங்கிய இந்நிகழ்வில் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக செயலாளர் கோ குமார், மாவட்ட துணை செயலாளர் சாந்தி பிரியா சுரேஷ், முன்னாள் கவுன்சிலர் கண்ணையா, ஒன்றிய பொருளாளர் சந்திரபாபு, மாவட்ட பிரதிநிதி கீச்சலம் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மோகன், வளர்மதி ஆகியோர் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் விஜயபாண்டியன், மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், கலைப்பிரிவு அணி மாவட்ட செயலாளர் போடுசாமி, வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராமர், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவி சத்யா, நகர பொருளாளர் வேல்முருகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வைத்தியலிங்காபுரம் பகுதியில் உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் தரணி ராமசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு வ.உ.சி. பேரவை இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வ.உ.சியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு வ.உ.சி. பேரவை மாநில இளைஞரணி செயலாளரும் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளருமான திருச்சிற்றம்பலம் மற்றும் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி துணை செயலாளர் டைகர் சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் N. சின்னதுரை, முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் இருக்கின்ற அவரது சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இணைச் செயலாளர்கள் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், மாநில முன்னாள் மாணவர் அணி பொருளாளர் பார்த்தசாரதி, தொகுதி செயலாளர்கள் சிவக்குமார், ஆறுமுகம், கமல்தாஸ், முன்னாள் தொகுதி செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் செந்தில்குமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்சியில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க துணைநிலை ஆளுநர் கையில் சாட்டையை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் திறந்தவெளி பேனர் விளம்பரங்கள் தடைச்சட்டம் அமலில் இருக்கும்போது அதிகாரிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டம் போடுவது எதற்காக என்று கேள்வி எழுப்பினார். மேலும் புதுச்சேரி ஆட்சியில் தொடர்ந்து நடக்கும் தவறுகளை ஆளுநர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறிய அவர், இல்லையென்றால் நிர்வாகம் சீரழிந்து விடும் என்றும் கவலை தெரிவித்தார். ஆளுநர் ஏடி சுத்தி பாக்குறாரு, தனி நல்லாதான் பாக்குறாரு. இன்னும் ஆளுநர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆளுநர் இந்த நிர்வாக சீர்கேட்ட கையில் சாட்டை எடுக்க வேண்டும். தொடர்ந்து தவறு நடக்கின்றது. இதை ஆளுநர் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இந்த நிர்வாகம் என்பது சீர்கழிந்து போன ஒரு நிர்வாகம் ஆயிடும். ஒருத்தங்க பிஜேபியில தன்னை நான் பிஜேபியில் இருக்கிறேன்னு சொன்னா எந்த விதத்திலும் செஞ்சுக்கலாம். போலீஸ் அவங்க கிட்ட கூட போவாது, நிக்க மாட்டாங்க.